ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ மார்க்கெட் வந்து செல்லிங்கு, மொரட்டு செல்லிங்கு. ஐடி சொன்ன மாரியே வந்து ஹெவி ஃபாலுங்க இன்னைக்கு. சீரியஸா வந்து நான் இந்த ஃபால் வந்து இன்னைக்கு ஒரே நாள் நடக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. கிட்டத்தட்ட 5% ஃபால் ஆயிருக்குங்க. ஐடி இண்டெக்ஸ் மட்டும் இன்னைக்கு ஒரே நாள்ல 5% ஃபால் ஆயிருக்கு. அண்ட் நிஃப்டியுமே ஒரு ஹியூஜ் ஃபால் தான். ஸோ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணானோ அங்கேயே வந்து திரும்ப முடிக்கிறான். 800 போகிறான், திரும்ப 400 வரான், திரும்ப 800 போகிறான், திரும்ப 400 வரான். இப்படியே தான் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இன்றைக்கும் க்ளோசிங் வந்து 25,420. ஆக்சுவலி நம்ம இன்னைக்கு சொல்லியிருந்தோம் 650க்கு கீழே போச்சு அப்படின்னா 500 வரைக்கும் போகும்னு சொல்லிட்டு கரெக்டாக போச்சு. ஸோ அதுக்கடுத்து ஒரு மைனர் சப்போர்ட் இருந்துச்சு, அதுக்கும் போச்சு. அடுத்துள்ள மேஜர் சப்போர்ட் போல் மைனர் சப்போர்ட்லேயே சப்போர்ட் எடுத்துகிட்டு ரிவர்சல் நடந்துருச்சு. ஸோ இப்போதைக்கு டவுசன் அண்ட் நாஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக ட்ரேட் ஆகுது. இட்ஸ் இண்டிகேட் நாளைக்கு ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் கிடைக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அது என்ன மாதிரி இருக்கும்னா மறுபடியும் வந்து 25,480க்கு மேலே தான் ஓப்பன் ஆகும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அப்படி ஓப்பன் ஆகும் பட்சத்தில் மறுபடியும் வந்து மொமெண்டம் மறுபடியும் பாசிட்டிவில் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இன்கேஸ் 480க்கு கீழே வந்தால் மட்டும்தான் மொமெண்டம் வந்து திரும்ப செல்லிங்கில் இருக்கும். ஸோ பையிங் செல்லிங் இப்படியே தான் கண்டினியூஸாக நடந்துட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு 480க்கு மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டாக 25,650 ஆக்ட் ஆகும். ஸோ அதையும் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 25,800 வரைக்கும் போகும். ஸோ கீழே வந்து பார்க்கும்போது உங்களுக்கு 25,480 அகைன் கீழே பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 25,380 உங்களுக்கு மைனர் சப்போர்ட் ஆகும். 25,220 அப்படிங்கிறது மேஜர் சப்போர்ட்டாகவும் ஆக்ட் ஆகும். இது வந்து நிஃப்டியோட லெவல். பேங்க் நிஃப்டி இன்னைக்கு ஒரு சின்ன செல்லிங் தான். பட் வந்து பெரிய லெவலில் இல்லை. அதாவது எப்படி சொல்கிறது, ஐடி அளவுக்கு இல்லைன்னு தான் சொல்லணும். ஓகேங்களா? ஐடி அளவுக்கு அவன் இல்லை. பட் வந்து ஒரு சின்ன செல்லிங் தான். ஐடி அளவுக்கு போகாட்டியும் ஒரு செல்லிங். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இவன் வந்து ஸ்ட்ராங்காக தாங்க இருக்கான். பேங்கிங் செக்டர் எல்லாமே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஸோ இவங்களோட மொமெண்டம் வந்து பார்க்கலாம் நாளைக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஐடி தலையில் துண்டை போட்டான். ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 35% டவுனுங்க ஆல் டைம் ஹை ரீச் பண்ணதுக்கு அப்புறத்துலேருந்து. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கிராஷ் தான். ஏன்னா நான் வந்து 10% 15% தான் நான் கரெக்ஷனாக எடுத்துப்பேன். 30%க்கு மேலே போனாலே அது கிராஷ் தான் மார்க்கெட்டில். ஸோ ஐடி செக்டர் வந்து ஆல்மோஸ்ட் கிராஷ் ஆயிடுச்சு. ஸோ அட்லீஸ்ட் இந்த லெவலில் இருந்தாலாவது அவன் ஒரு ரெக்கவரி கொடுப்பானா அப்படிங்கிறதான் வந்து இப்போ என்னோட கொஸ்டின். ஓகேங்களா? ஏன்னா நல்ல ஒரு ஃபாலில் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்து அவன் 28,000 தான் அவனுக்கு சப்போர்ட். இன்னும் 2000 பாயிண்ட் கீழே தான் அவனுக்கு சப்போர்ட் லெவலே இருக்குது. ஏன்னா சப்போர்ட் லெவல்ஸ் இன்னும் அவனுக்கு தாண்டி போயிட்டே இருக்குது. ஸோ அவனும் அதை தாண்டி உடச்சு வந்துக்கிட்டே இருக்கான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஒரு கேப் அப் ஓப்பனிங் கிடைக்க போது. ஒரு 150 பாயிண்ட்ஸாவது கேப் அப் ஆகி 30,200க்கு மேலே மொமெண்டம் பாசிட்டிவில் மூவ் ஆச்சு அப்படின்னா ஏதோ கொஞ்சமாவது உயிர் இருக்குன்னு நினைக்கலாம். ஆனால் உயிர் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ட்ரெண்ட் வந்து நல்ல டவுன் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கு. ஏறினாலுமே என்னை பொறுத்த வரைக்கும் அவன் வந்து 33,000 பிரேக் பண்ணால் மட்டும்தான் அவனோட மொமெண்டம் வந்து பாசிட்டிவாக இருக்கும். அது வரைக்கும் வந்து நம்ம பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது ஐடியை. ஐடி ஸ்டில் ஆன் செல்லிங் தான். ஓகேங்களா? ஐடி தான் ஒன்றும் பண்ண முடியலங்க ஐடியை. ஸோ அதே மாதிரி ஹெச்டிஎஃப்சி பேங்க் அண்டு ரிலையன்ஸ். ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா அவனும் இன்னைக்கு செல்லிங்க. நேற்று வந்து மேலே ஏறினா நல்லா இருக்கான் அப்படின்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா இன்னைக்கு அவனும் 910 க்ளோசிங் வச்சிருக்கான். என்ன ஒரு ப்ளஸ்னா நாளைக்கு கேப் அப் ஓப்பனிங் நடக்க போது. ஒரு 4 பாயிண்ட் கேப் அப் ஆகி திரும்ப மொமெண்டம் பாசிட்டிவ் போச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து திரும்ப ஏறுவான். ஆனால் பெருசாக மூமெண்ட் கொடுக்கல. ஸோ இவனோட ரெசிஸ்டன்ட் வந்து 928, மேஜர் ரெசிஸ்டன்ட் 938. இதான் ஹெச்டிஎஃப்சிக்கு. ரிலையன்ஸ். ஸோ ரிலையன்ஸ் வந்து அந்த ட்ரெண்ட் லைனில் சைடு வேஸில் தான் இருக்குது. இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் நேற்று போட்டிருந்தேன் பார்த்தீங்களா? ஸோ அதுக்கிட்ட வந்து ரொம்ப எட்ஜாக போயிட்டுருக்கு. ஸோ ஒன்று கீழே இறங்கணும், இல்லை மேலே உடைக்கணும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை மேலே உடச்சிச்சு அப்படின்னா கொஞ்சம் மொமெண்டம் வந்து பாசிட்டிவில் போக சான்சஸ் இருக்குது. ரெசிஸ்டண்ட்டாக வந்து 1472 அப்படிங்கிறது வந்து ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும் ரிலையன்ஸுக்கு. ஓகேங்களா? ஸோ குளோபல் நியூஸஸ்ன்னு பார்க்கும்போது ட்ரம்ப் தான் வழக்கம் போல் டேரிஃபை வந்து போட்டு தாக்கிடுவேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி வந்து பார்க்கும்போது டேரிஃப் வந்து நான் வந்து யாருக்கும் அடங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஓகே, நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்காக யூஸ்ஃபுல் கண்டென்ட் போகிற ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.